வணக்கம் நேர்களே. இன்று நாம் டாக் வித் முத்தலீஃப்ல இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட சார் நிறைய விஷயங்கள் பேச போறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நேற்று முந்தா நேற்று கரூரோடைய சம்பவம் குறித்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து ரெண்டு அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருந்தார். ஒன்று வந்து திமுக அரசை கண்டிச்சோம், இன்னொன்று வந்து தன்னுடைய பார்வையில் வந்து 28 பேர் கொண்ட குழு வந்து செயல்பட போறாங்க அப்படின்னு. ஸோ என்ன நடக்குது தாவேக்கால, என்ன செய்திகள் எங்களுக்காக இருக்கு? தாவேக்கால என்னமே எதுவுமே நடக்கலைன்றது பிரச்சனையே. ஏதாவது நடந்திருந்தா கூட பிரச்சனை எல்லாம் போயிருக்கும். என்னன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பெரிய அளவில் விஜயை பாதிச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதை நேரில் எல்லோரும் நேற்று பார்த்துருக்காங்க. முந்தா நாள் அவருடைய அந்த கிட்டத்தட்ட நொடிஞ்சு போய் உடஞ்ச மாதிரி மெலிஞ்சு போய் அவர் இருந்ததை பார்த்து இவங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆயிருக்கு. அழுதுருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு, இதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன உதவி வேணால் நான் செய்ய தயார் அப்படின்னு சொல்லி அவருடைய பர்சனல் நம்பர் கொடுத்துருக்காரு. விஜய் அவர்கள். ஆமாம், கூப்பிடலாம், என்ன உதவி கேளுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் அவருடைய நம்பரை கொடுத்ததாக தகவல் அவரும் கொடுத்துருக்காரு. அப்போ இவர்கள் அந்த ஃபேமிலியை வரவிடாமல் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்தது மீறி தான் இந்த ஃபேமிலிலாம் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் அந்த ஃபேமிலி வந்து என்ன ஆனாலும் விஜய் பக்கம் நிற்குதுன்றது உறுதியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இதற்கு பிறகு கட்சி நடைமுறையில் எதுவுமே இல்லை. ஒரு மாதமாக கரூர் இதுக்கு பிறகு நான் தமிழ்நாட்டில் பிரச்சனையே நடக்கலையா, என்னதான் பண்ணுறாங்க இவங்கன்ற கேள்வியெலாம் வந்தது. நேற்று அதற்கு ஒரு விடை தர மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. விவசாயிகள் சம்பந்தமாக இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு. இதுவே ஆனால் ரொம்ப லேட்டு தானே சார். எடப்பாடி அவர்கள் எடுத்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறம் இவர் எல்லாரும் எடுத்து ஸ்கோர் பண்ண பிறகு இவங்க அந்த லட்சணத்தில் இருக்காங்க. நீங்கள் தானே சொன்னீங்க என்ன சார் ஏங்க, நான் தான் ஏங்கல தானே சொல்கிறேன். ஏங்க அதோடைய இது தானே இதெல்லாம். இது ஒரு அதாவது கில்லி படத்தில் ஆமாம் விஜய் பேசின ஒரு கதை ஒன்று இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தகுதியான ஆளை போடணும், தகுதியான இடத்துக்கு போடலைன்னா இதுதான். நான் பல உதாரணம் சொல்லிட்டேன். விஜய் அதோட ரொம்ப அழகான உதாரணத்தை சொல்லியிருக்காரு. நம்ம கூட அந்த அளவுக்கு உதாரணம் சொல்ல மாட்டோம். இதன் கண் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதே சொல்லியே அவர் வந்து அந்த கதையை சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு பூக்கடையில் வேலை செய்கிற ஒரு பையன், அது இல்லை மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல என்னமோ பேசுகிறேன், அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூக்கடையில் வேலை செய்கிற ஒரு பையன் நல்லா பூக்கடையை பார்த்துக்கிறான், திடீர்னு அவனுக்கு வேலை போயிடுது. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, பட்டாசு கடையில் பையன் நல்லா திறமைசாலியாக இருக்கான்ட்டு பட்டாசு கடையில் போய் வேலைக்கு சேர்க்குறாரு. அங்கே பட்டாசு கடையில் வேலைக்கு சேர்த்த பிறகு ஒரு பட்டாசு கூட விற்கல, எல்லா பட்டாசும் நமத்து போயிருந்தாலும் யாரும் வாங்கலை. என்னடான்னு விசாரணை நடத்தினா, இவன் பூக்கடையில் எல்லாத்துக்கும் தண்ணி தெளிக்கிற மாதிரி பட்டாசுகளுக்கு தண்ணி தெளித்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யார் எந்த வேலைக்கு தகுதியான நாட்கள்னு பார்த்து நம்ம வந்து நியமிக்கணும். அதுதான் வந்து திருக்குறளை சொல்லியிருக்குன்னா, இதன் கண் இவன் செய்வான் என்ற அந்த குறளை சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்ன விஜய் இவர் கடைப்பிடிச்சாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதனால் அதோடைய விளைவு தான். நீங்கள் விஜய் தான் மனசளவில் ஒடிஞ்சு போயிட்டார். அவர் ஒடிஞ்சு போனாலும் அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. என்டிஏ பேருது இதெல்லாம் தனியாக, அது ஒரு பார்க்க தனியாக போகுது. கட்சியை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இவர்கள் காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது. அப்புறம் வெளியில் வந்து ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தலை, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி அடுத்து என்ன பண்ணலான்னு பண்ணல, எதுவுமே பண்ணல. தாடியை மட்டும் வளர்த்துக்கிட்டு அந்த வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த 28 பேர் குழு போட்டிருக்கிறதுலேயே 3 பேர் வந்து அவருக்கு எதிராக செயல்பட்டவங்க, புஷியானந்துக்கு எதிராக செயல்பட்டவங்க. எதிராக செயல்பட்டாங்கன்னா அது என்ன கோஷ்டி தானே. அப்புறம் அந்த கட்சி எப்படி வழங்கும்? பொதுச் செயலாளருக்கு எதிராக எங்கே யாராவது செயல்பட முடியுமா? கண்டிப்பாக. அது பத்திரிகையில் எழுதுறாங்க. என்ன பிரச்சனைனா, நீங்கள் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தேக்க நிலை இருக்குதுன்னு யாராவது பேசுனா அவங்கள எதிரி துரோகின்னு பட்டம் கட்டி வெளியில் அனுப்பிச்சிடுறது, அவங்கள ஓரம் கட்டிடுறது. ப்ளஸ்ஸு இவர்களே அப்பட்டமாக மாநில பொருளாளரை ஒதுக்குறாங்க. அந்த இன்னொரு விஷயமும் நான் அதில் குறிப்பிடணும்னு நினச்சேன் சார். இந்த 28 பேர் குழுவோட இதில் திரு வெங்கட்ராமன் அவர்களோட பேர் கிடையாது. அதை தான் சொல்கிறேன். பொருளாளரையே திட்டமிட்டு, அவர் பேர் தான் வெங்கட்ராமன், திட்டமிட்டு ஒதுக்குற ஏற்பாடு நடக்குது. நீங்கள் மண்டபத்துக்கு வர்றது கூட அவரை பாருங்கள், வாசல் நிற்க வச்சுட்டு ஐடி கார்டை காமி, நீ தான் யார், நான் பொருளாளர் வெங்கட்ராமன், எப்படி நம்புறது இந்த லெவலுக்கு? அப்போ ஒரு கட்சியில் அப்படிலாம் இருக்குமா? அப்போ திட்டமிட்ட இது வந்து ஏதோ அன்னைக்கு மட்டும் வெங்கட்ராமனுக்கு நடக்கலை. பல மேடைகளில், பொது மாநாடுகளில் வெங்கட்ராமனை கையை காமிச்சு அவரை கீழே இறக்கி விடு, ஆர்ப்பாட்டத்தில்
இங்கே நடந்துச்சு ஆர்ப்பாட்டம். ஆமா, அதில் ஆமா. அவர் கீழே இறக்கி ஒரு ஏற்பாடுலாம் நடந்தது. ம். அதுக்கப்புறம் அவர் மூஞ்ச காமிச்சோன்னே பயந்து போய் கவனிட்டாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல அவருக்கு நடந்திருக்கு. நேரில் பார்க்கும்போது அப்படியே வாங்க அங்கன்னு பேசிக்கிறது. ஆனால் மறைமுகமாக அவரை ஒரு அமைதியான மனிதன்றதுனால அவர் அந்த வேலைலாம் பண்ணுறாங்க. ம். இது ஒரு பார்ட்டு. இப்போ இந்த கட்சி இவ்வளோ நாளைக்கு பிறகு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க விவசாயிகள் சம்மந்தமாக. அந்த அறிக்கையிலாவது ஒரு தெளிவு இருக்கான்னு பார்த்தா யாரோ எங்கேயோ எதுவோ அப்படின்ற மாதிரி வளவலா கொலகொலான்ற தவிர ஆத்தென்டிக்காக இந்தந்த மாதிரி நடந்திருக்கு, கொள்முதலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இத்தனை ஆயிரம் டன்னு தேக்கத்தில் இருக்குது, இத்தனை ஆயிரம் மூட்டைகள் தான் நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணுறீங்க, இவ்வளோ பிரச்சனைகள் விவசாயிகள் வாடுறாங்க, 2 லட்சம் ஏக்கர் இதில் இருக்குது, நெல் மூட்டை முளைச்சி போய் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, லாரியிலேயே 34,000 டன்னு நெல் வந்து 34,000 மூட்டை வந்து இதாகிருக்கு. நேற்று இவர் போட்டிருக்காரு அன்புமணி ராமதாஸ். அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் அறிக்கை, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை, அவர்கள் பேச்சு, மற்றது எடுத்தாலும் அந்த அறிக்கையை நல்லா கொண்டு வரலாம். இப்போ ஒரு அறிக்கையை கூட தயாரிக்க முடியாத அளவுக்கு தான் அவன் கட்சியில் நிலைமை இப்படி இருக்குது, அவருடைய நாலேஜ் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இது அந்த அறிக்கை. இதற்கு பிறகு நிர்வாக குழு. அந்த குழு லட்சணம் பார்த்தோம்னா மாநில பொருளாளர் அந்த குழுவில் இல்லை. அந்த நிர்வாக குழு ஏதாவது முடிவெடுத்து அதுக்கு நிதி தேவைப்படனா கூட பொருளாளர் இருந்தால் தான் இதுக்கு இந்த திட்டம் இதுக்கு அவசியம், இதுக்கு நம்ம கட்சியில் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணணும். இல்லையே, இணை பொருளாளர் ஜெகதீசன் அவரையாவது போட்டுடலாம், அவரும் இல்லை. அப்போ இவர்களுக்கு வேண்டிய ஆட்களை மட்டும் போட்டுக்கிட்டு ஆதவு அருண்ராஜ் இவங்களாம் வேறு வழி இல்லாமல் அவங்களெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு மீண்டும் யார் தேக்கத்துக்கு காரணமோ அதே புசியானந்த் தலைமையில் போட்டிருக்காங்க. தேக்கத்தை உடைப்பதற்கு தேக்கத்தை காரணமானவரையே அவர் தலைமையிலே போட்டு, இப்போ நீங்கள் ஆஃபீஸை வச்சுருக்கீங்க, ஒருத்தர் உங்கள் இதுலேயே சரியாக செயல்படல, உங்களுக்கெல்லாம் ஹெட்டு, அவர் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். உங்கள் முதலாளிகிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயம், ஏன்னா அவர் முதலாளிக்கு நெருக்கமாக இருக்கார், முதலாளியாக அவரை நம்புகிறாரு. முதலாளி கூப்பிட்டீங்கன்னா இப்படிலாம் நடக்குதுன்னா, இல்லை சார் நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவரை போட்டு கொடுத்தா நம்மளை காலி பண்ணுவார்னு பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ முதலாளி ஒரு கூட்டம் போட்டு இந்த தேக்கத்தை உடைப்பதற்கு அவர் யார் தேக்கம் உண்டாக்குறார், அவர் தலைமையிலேயே அவரை இது பண்ணியே ஒரு குழுன்னு போட்டால் எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ எங்கள் பிரச்சனை. புஷி என்கிற மனிதர் எதுவும் தெரியாது, அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாத காரணத்தினாலேயே அவருக்கு வேற யாரும் உள்ளே வந்துட்டா அவங்கள நம்மளை பீட் பண்ணுவாங்க இந்த பயம். விஜய்கிட்ட இன்செக்யூரிட்டி ப்ளஸ்ஸு அவருக்குள்ளே இருக்கிற அந்த நிலப்பரப்பு புத்தி ஒன்று இருக்குது, காலில் உள்ள வச்சு வேடிக்கை பார்க்குறது, அப்புறம் தனக்கு வேண்டிய ஆட்களை மட்டும் கட்சி பொறுப்பில் போடுறது, தகுதியை பார்க்குறது இல்லை. இப்போ சொல்கிறார்ல இதனை இவன் செய்வான் என்று ஆய்ந்துன்னு, அது புஷி தான் அதுக்கு எதிரி. அப்போ கட்சி அப்படி தான் இருக்கும். இதில் ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் தெரிப்பா எப்படியோ யாரும் தட்ட முடியாமல் வந்துடுவாங்கல்ல, அவங்கள தான் இந்த பத்திரிகைகள் இவர்கள் அப்படின்னு போட்டு காமிக்குது. இதில் பெரிய காமெடி என்னென்னா 2 உறுப்பினர்கள் அந்த நிர்வாகக்குள்ளே இருக்காங்க, கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லாத உறுப்பினர் புதுசாக சேர்ந்தவங்க. அதில் ஒருத்தர் புஷிக்கு ரொம்ப ரைட் ஹேண்டு, பெரும் பணக்காரர், ஒட்டப்படாரம், தூத்துக்குடி. இன்னொருத்தர் இவர் ஜேபிஆர் உடைய உறவினர், இந்த காலேஜெலாம் இருக்குல்ல அந்த குழுமம் அதோடைய நிர்வாகி அவர். இவர் வந்து சுப்பிரமணியன். இவங்க 2 பேரும் உறுப்பினர் தான் கட்சியில், ஆனால் அவர்களே அந்த குழுவில் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இதுவும் வந்து பழைய மொந்தையில் புதிய கல், அந்த கதை தான். இது ஒழுங்காக செயல்பட்டால் வரவேற்கலாம். இந்த அறிக்கையில் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று இருந்துச்சு. நான் இதை கவனித்த வரைக்கும் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அறிக்கைகள் எல்லாத்துலேயுமே வந்து திமுக பாஜக 2த்தையும் சேர்த்து திட்டுவார். சில அறிக்கைகளை வந்து திமுகவை இதாக பேசுவார், பாஜகவை சைடில் வச்சு அடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் இந்த அறிக்கையில் திமுகவை மட்டும்தான் பேசியிருக்காரு தவிர்த்து பாஜகவை பற்றியோ அதிமுகவை பற்றியோ எந்த விதமான ஒரு ஒரு திட்டலோ ஒரு கில்லல் கூட கிடையாது. அப்போ என்ன தோணுதுன்னா, ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப வலு பெற்றுச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எல்லாம் நீங்க சந்தேகமே படாதீங்க, வலு பெற்று தான் இருக்குது. 75% கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் போயிடுச்சு. என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கிற திமுக ஆதரவு பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் திமுக ஆதரவு மனநிலை உள்ளவர்கள் அல்லது பாஜக எதிர்ப்பு மனநிலை உள்ளவர்கள். இப்போ எனக்கு இப்போ திடீர்னு நாளைக்கு விஜய் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, திமுகவோட கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு தெரியுதுன்னா நான் அதை பதிவு கொண்டு போயிடணும். ஆனால் எனக்கு ஐயோ திமுக பிடிக்காதுப்பா, வரக்கூடாதுப்பா, விஜய் அங்கே போகிறது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் என்னென்னா அவர்கள் விருப்பம், அவர்களுக்கு பிடிக்கல அதனால் விருப்பம், இல்லாட்டி விஜய் தனியான நல்லா ஜெயிச்சிருவார் அப்படின்னு உருட்டுறாங்க. இது எல்லாமே அவர்களுடைய விருப்பம். ஆனால் நடைமுறை என்ன, விஜய் இந்த தனித்து விடப்பட்ட இந்த பொருளாளர் இது போச்செல்லாம் ஓடி போய் யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட அந்த காலகட்டத்தில்
அவர் கிட்டத்தட்ட காண்டாக்ட் பண்ணி பேசி பல சுற்று பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு. எடப்பாடி 2 தடவை பேசியிருக்காரு, ஃபோனில் தான். நேரில் வேறு டீம் பேசியிருக்குது, ப்ளஸ் பவன் கல்யாண் பேசியிருக்காரு. இது எல்லாமே விஜய் மைண்டில் வச்சுருக்காரு. அதனால தான் இது வந்து இந்த டீம் வந்து இவருடைய ஸ்டஃப்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. யார்? விஜயோட பொதுச் செயலாளர் புசியோட விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் என்ன பண்ணலான்னு இன்னொன்று, இப்போ அருண்ராஜ் பார்த்தீங்களா, அதில் 3வது இடத்துக்கு வந்துட்டார். ஆமாம். அருண்ராஜுடைய முன்னேற்றம் எப்படி நான் பார்க்குறேன்னா, பாஜகவை நோக்கி நகர்வதற்கான ஏற்பாடுகளில் அது ஒன்றுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் அது ஒரு இது. அண்ட் ஆல்சோ ஹி இஸ் அ ஃபார்மர் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர். ஆமாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் போகுது. ஒருவேளை விஜய் 25% நான் சொல்கிறேன் 25% விஜய் வேணான்னு முடிவெடுத்தாருன்னா அதுவும் அவருக்கு தான் சிக்கல். 234 தொகுதி வேட்பாளர் தேடணும், செலவு பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும், அந்த திமுகவோட சேர்த்து ஏடிஎம்கேவுடைய பகையும் சம்பாரிச்சிக்கணும். கண்டிப்பா. அப்போ நான் நடுவில் மாட்டின இது மாதிரி மாட்டிக்குவாரு. ஒரே நேரத்தில் 2 எதிரிகளோட சண்டை போட முடியாது. முடியும், அந்த அளவுக்கு நீங்கள் இல்லை. நீங்கள் ஒரு பெரிய கட்சியாக இருந்தீங்கன்னா 2 பேரையும் அடிக்கலாம், அடிச்சுட்டு நீங்கள் மாற்று காமிக்கலாம். ஒரு உட்கடம் இப்போ நம்ம இந்த கரூர் சம்பவத்திலே பார்த்தோமே. ஆமாம். நாளைக்கே ஒரு போலீஸ் நாளைக்கே சிபிஐ விசாரணையை கைது செய்ய போகிறார்கள் புசி ஆனந்தன் ஒரு தகவல் பரவிச்சுட்டு வச்சுக்கோங்க, தலைமறைவாயிட்டார் வச்சுக்கோங்க, யார் வழி நடத்துறது? விஜய்க்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்றாங்க, அலக்கழிக்கிறாங்க, அது இதுன்னு பண்ண என்ன பண்ணுவீங்க? ஒன்றும். இன்னொரு சைடு இந்த சைடு டிஎம்கே வேட்புமனு தாக்கல்லேருந்து பல விஷயங்களில் தொல்லை கொடுக்குது. அவங்க ஆட்களையே வேலைக்கு வாங்கி கட்சியில் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் தானே, அவங்களுக்கு அந்த நாலேஜ்லாம் உண்டு. டக்குன்னு உங்கள் கூட இருக்கிறவரை இழுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பெரியது? அடனப்பட்ட விஜயகாந்தை 29 எம்எல்ஏல 13-14 பேர் போயிட்டான். விஜயகாந்த் நண்பர்களே போயிட்டாங்க ஏடிஎம்கேக்கு, கொஞ்சம் பேர் டிஎம்கே போனாங்க. அதனால விஜயகாந்தை விடவா ஒரு அபிமானம், தலைவர் மேலே அபிமானம் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி சிக்கலெல்லாம் எதிர்கொள்ளாமல் இருக்கணும்னா முதல்ல நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை வரணும். அதற்கு இவர் அந்த முடிவு எடுத்து போனாருன்னா ஒரு 40 சீட் 50 சீட் ஜெயிக்கலாம். இவர்களை வீழ்த்திடலாம். முதல் எதிரியை வீழ்த்திட்டு அடுத்தது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டோம், ரைட்டு. அடுத்து எம்பி சீட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம், அடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தனி ராஜ்யத்தை தொடங்கலாம். அந்த மாதிரி செய்கிறது தான் அவர் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவர் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. என்னன்னா இந்த மாதிரி நகர்ற விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேய் கதைகள் உருவாக்கிட்டு வருது. ஆனால் மெல்ல மெல்ல இவர் என்டிஏ நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த நகர்த்தலுக்கான காரணம் முழுமனதாக திமுக செய்த செயல் தான் நம்ம சொல்லலாமா? கண்டிப்பாக. ஏன்னா விஜய்க்கு வந்து என்னமோ ஏதோ ஒரு ஜாலியில் நம்ம தான் முதலமைச்சர், இந்த ஜானு இந்த புஷிலாம் சொன்னதை வச்சுக்கிட்டு நேராக போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம் அப்படின்ற மாதிரி போகிறோம், முடிச்சிட்டோம். 230 இப்போ 47% 50% ஊட்டிட்டு இருந்தாங்கல்ல இந்த ஆதவுலாம், அதெல்லாம் ஆதவ் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தனியாக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். கடைசியாக தனியாக நின்று ஜெயிச்ச கட்சி ஏடிஎம்கே 2016. ஆனால் அவங்க தனியாக நிற்கல மட்டும் செய்யலை, டிஎம்கே விட்டு உடச்சு விட்டாங்க. ஆமாம், மக்கள் நல கூட்டணி உருவாக்கி விட்டு தனியாக நின்னாங்க. அதே மாதிரி 2014 தனியாக நின்னாங்க எம்பி சீட்டுக்கு. அப்போது என்டிஏ தனியாக இருந்தது, டிஎம்கே கூட்டணி தனியாக இருந்தது, காங்கிரஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் தனியாக, காங்கிரஸ் 4 முனை கூட்டணி. ஆமாம், 2G மேட்டரில் பிரிஞ்சுட்டாங்கல்ல 2014 தான் 14 ஒன்று சேர்ந்தது. அப்போ 4 முனை கூட்டணின்றப்போ டிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும் தெரியும். என்டிஏ என்ன பெருசாக வாங்கிட போகிறாங்க? எல்லாம் 5% 7% இதுதான் அதிகபட்சம். அதில் அப்போ இருந்தது யாருன்னா தேமுதிக தான் பெரிய கட்சி. ஆமாம், பாமக ஒரு அடுத்தது, பாஜகலாம் பெரிய அளவு கிடையாது. அப்போது ஜெயலலிதாவுக்கு தெரியும், முடிச்சு விட்டுருந்தேன். அதே மாதிரி முடிச்சு விட்டாங்க. தர்மபுரி மட்டும் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அடையணும்னா அதற்கு சில வேலைகள் செஞ்சு தனியாக நிற்கலாம். நீங்கள் என்ன, நீங்கள் யார்? பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணி, ஆளுகின்ற கட்சி. இந்த சைடு என்டிஏ இப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு, அதுவும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி. நீங்கள் தனியாக நின்னா சாதிக்க முடியும்? அப்போ இடம் பொருள் ஏவல்ன்றது மாதிரி அவர்கள் அந்த இது முடிவு எடுக்கணும். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்து திரு ஜான ஆரோக்கியம் சொல்லியிருப்பாரோ, இந்த சைடு ஏடிஎம்கே ஒரு 80 சீட்டு, இந்த சைடு திமுக ஒரு 80 சீட்டு, நடுவில் நம்ம ஒரு 50 சீட்டு, நம்ம தான் வந்து இவங்க அமைக்கணுமா, டெப்டி சிஎம் கேட்கலாம், மினிஸ்ட்ரி கேட்கலாம். ஆனால் இது தாவேக்காவுள்ள நடந்த பேச்சு. இது அதை நான் தெளிவுபடுத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். இந்த சைடு எவ்வளோ எடுத்தாலும் நம்ம தான் வந்து இந்த தொங்கு பாலம் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறோம். அதனால நம்ம வந்து தனியாகவே நிற்கலாம். இன்னைக்கும் ஜான ஆரோக்கியசாமி பேசிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. நீங்கள் அதை நம்புறீங்களா? பேச்சு போனது உண்மை, ஆனால் இது நடக்குமான்றது அன்எக்ஸ்பெக்டட். சரி, இப்போ நான் வாசகர்களுக்காக உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். தனியாக இது தாவேக்கா நின்னா எவ்வளோ % வாங்குவாங்க? குறைஞ்சது ஒரு 15% 18%. 20
சரி, அதிகபட்சம் 20. 20 ஒரு தொகுதியில் 2 லட்சம் வாக்குகள் பதிவாகுது. ஆமாம், அதில் 20% எவ்வளோ? 2 லட்சம்னா 4 லட்சம் வாக்குகள், சரி 40,000 வாக்குகள். மீதி ஒருத்தர் 80,000 வாங்குறாரு, ஒருத்தர் 75,000 வாங்குறாரு வச்சுக்கோங்க. யார் ஜெயிப்பா? 80,000 வாங்கினவர் தான் ஜெயிப்பாரு. 75,000 வாங்கினவர் தோப்பாரு. செகண்ட் பிளேஸ் வருவார். செகண்ட் பிளேஸ். டெபாசிட்ல வந்து 40,000 வாங்கினவர் டெபாசிட்டோட கிடையாது. இல்லை, டெபாசிட் வாங்கிடுவார், தேர்ட் பிளேஸ் வருவார். தேர்ட் பிளேஸ். அதுதான். இது மாதிரி 20% வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கேயாவது வாங்க முடியுமா பெருசா? ஓகே சார். சில தொகுதிகளில் இவர்கள் 70,000 வாங்கி மற்றவர்கள் 68,000 65,000 வாங்கினா ஜெயிக்கலாம். அது 50 அவ்வளோக்கு வராது. ஒரு 5 8 வந்தால் பெரிய விஷயம். 10 வச்சுக்கோங்க மேக்ஸிமம். வாய்ப்பே இல்லை. நீங்கள் எல்லா கட்சிகளையும் நீங்கள் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கணும். அங்கே லோக்கல் செல்வாக்கு, பொதுமக்களை சேர்ந்து உங்களுக்கு வாக்களிக்கிற அளவு லோக்கல் செல்வாக்கம் இருக்கணும். பணம் செலவழிக்கணும். இவர்களை எதிர்த்து களமாடணும். அது விஜய் நிற்கிற இடத்துலயே பண்ணி விட்டுருவோம். விஜய் தோக்கடிக்க பார்ப்பாங்க. எந்த வகையில் தோக்கடிக்க எல்லா கட்சியிலுமே நடக்கும். சொந்த கட்சிக்காரனே தோக்கடிக்கிறதுக்கு அவ்வளோ வேற. விஜயகாந்த் ஜெயிச்சதே அன்னைக்கு பாமகலாம் தனிச்சு நின்று பல ஓட்டெலாம் பிரிச்சனால தான் விஜயகாந்த் ஜெயிச்சார். இல்லாட்டி விஜயகாந்த் தோற்று போயிருப்பார். அப்போ விஜயகாந்துக்கு அந்த ஒரு இது இருந்தது. நீங்கள் இங்கே விஜயை தோக்கடிக்கிறது சகல விதத்துலையும் பண்ணுவாங்க. விஜயே அப்படின்னா ஆதவோ இல்லை மற்றவர்களோ என்ன ஆவாங்க? அப்போ ஒரு குறிப்பிட்ட 7 தொகுதி அப்படின்னு இதில் 2 பேரில் யார் தோத்தாலும் ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காம போய் 2006 மாதிரி வந்தால் உண்மையிலேயே அது ஒரு ஃபேக்டர். ஆனால் அதுக்கு நீங்கள் ஜெயிச்சிருக்கணும் எம்எல்ஏ. புரியுதா? கண்டிப்பாக. அதனால் எனக்கு தெரிஞ்சு அது கூட வாய்ப்பு இல்லை. ஸோ ஓட் பர்சன்டேஜுங்கிறது வேற, ஓட்டோட அந்த வின்னிங்கிறது வேற இல்லையா? ஆமாம், பர்சன்டேஜ் தான் உங்களை அது தீர்மானிக்கும், வின்னிங்கை தீர்மானிக்கும். அது ஒரு மெயின் ஃபேக்டர். நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? ஏன் சீமானால ஒன்றும் பண்ண முடியல? 8%. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? யாருக்காலையா வாரி விட முடியும். புரியுதா? அவர் இன்னைக்கு அது கூட பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எடுக்கிற நிலைப்பாடுகளை பொறுத்து தான். அவரவர்கள் எடுக்கிற நிலைப்பாடுகள் அவரவர்களுக்கு சாதகமாக அமையும். 93ல் திமுக 2ஆம் பிறந்துட்டு வெளியே வந்த வைகோ மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்தார். 96ல் தப்பான முடிவு எடுத்தார். மூப்பனார் வந்தார், அவர் சேர்த்துக்கல. ராமதாஸ் வந்தார், அவர் சேர்த்துக்கல. நான் தான் அப்படின்னு இருந்தார். கலைஞர் 2 பேரையும் சேர்த்துக்கிட்டாரு. அப்போ பாதிப்புக்குள்ளான திமுக புத்தெழுச்சி ஆயிடுச்சு. அவரவர் எடுக்கிற தீதும் நன்றும் பிறந்தர வாரா, அவரவர் எடுக்கிற நிலைப்பாடு அவரவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சது. தப்பான முடிவு எடுத்தார் வைகோ, ஒன்றும் இல்லாமல் போனார். அவர் மட்டும் மூப்பனாரையும் ராமதாஸையும் சேர்த்துருந்தாருன்னா திமுக காணா போயிருக்கும். ஆமாம், இவர் ஜெயிச்சிருப்பார். சொல்ல முடியாத முதலமைச்சர் கூட ஆயிருக்கலாம். இப்போ மூப்பனார் வந்திருந்தனால ரஜினி வைகோக்கு ஆதரவு கொடுத்துருப்பாரு. அங்கே கலைஞர்னு ஒரு சாணக்கியர் டப்புன்னு பிடிச்சி போட்டார். வா வா உள்ள வா. இதுதான் அரசியல். இந்த அரசியலில் அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன முடிவு? நீங்கள் எந்த தேர்தல் வரலாறு எடுத்து பாருங்கள். 80ல் பெரிய வெற்றி யாருக்கு? பார்லிமெண்ட். டிஎம்கேக்கு 37%. டிஎம்கே கூட்டணி, இந்திரா காங்கிரஸ் கூட்டணி. ஏன்னா காங்கிரஸ் 30%, டிஎம்கே 22%, மொத்தம் 55% கிட்ட வாங்கிட்டாங்க. பெருவெற்றி. 2 தொகுதி தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. அவங்க வாங்கின மொத்த பர்சன்டேஜ் ஒரு 30க்குள்ள 25% வரைக்கும் வித்தியாசம் இருந்தது. அதில் 2 சீட்டு ஜெயிச்சாங்க. இதை நினைஞ்சு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு கலைஞர் என்ன பண்ணார்? சொல்லி ஆட்சியை கலைச்சி விட்டாங்க. ஆனால் 80ல் வரும்பொழுது சட்டசபையில் எம்ஜிஆர் போய் ஊராக பிரச்சாரம் பண்ணுறாரு. நான் என்ன தவறு செய்தேன், இந்த ராமச்சந்திரன் என்ன தவறு செய்தார், எனக்கு கலைச்சிட்டாங்கன்னு. அப்படியே அனுதாபம் திரும்புது. காங்கிரஸ் உடைய 30%லேருந்து 10% இந்த சைடு வந்துடுது, அதிமுக சைடு வந்துடுது. ஆமாம், டிஎம்கே அப்படியே 22% காப்பாற்றிக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் முன்னிலும் பெரிய வெற்றியாக 45% மேலே வாங்கி மீண்டும் ஆட்சி பிடிச்சிடறாரு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதை சொல்லுவீங்க? அந்த நேர சூழ்நிலை, அந்த மக்களுடைய மனநிலை. அன்னைக்கு என்ன நினச்சார் கலைஞர்? நம்ம 55% இருக்கும், காங்கிரஸ் 30, நம்ம 22, துண்டு தூக்கடெல்லாம் சேர்த்தா 55, ஈஸியாக நம்ம ஆட்சி பிடிச்சலாம்னு நினச்சார். ஆனால் நடந்தது என்ன? தலைகீழ ஆகிடுச்சு. பார்லிமெண்ட்டுக்கு ஒரு முடிவு, சட்டசபைக்கு ஒரு முடிவு. எப்போவுமே அது நடக்கும். நீங்கள் 2019ல் 50%க்கு மேலே டிஎம்கே கூட்டணி, 20% தான் என்டிஏ கூட்டணி. படுதோல்வி. ஒரே ஒரு தொகுதி, அது ஓபிஎஸ் அவருடைய மகனுக்காக அவர் உழைத்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. அது 38 சீட்டு இவங்க ஜெயிச்சாங்க. கரெக்டா? ஆமாம். அதற்கு பிறகு 2021ல் இது மாதிரியே முடிவு வரும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 20லேருந்து 39% வந்துட்டாங்க. அவங்க 19% கூட வந்துடுச்சு. இவர்கள் குறைஞ்சி போயிடுச்சு. பெருவெற்றிலாம் கிடையாது. அவங்க 75 சீட்டு ஜெயிச்சாங்க. அதனால் சூழ்நிலைகளை பொறுத்து தான் வெற்றி தோல்வி அமையும். அதை கரெக்டாக சாதகமாக்கி யார் சாதகமாக்குறாங்களோ இவர்கள் வந்தால் இவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குறதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் சேர்ந்து தான் வெற்றியை உருவாக்கும்.
சரி, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த சைடு 2 தாவேகா சைடும் சரி, திமுக தாவேகா சைடு பேசிட்டோம். அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்காங்க. இந்த சைடு திமுக அதிமுகவோட இல்லை, என்டிஏ கூட. என்டிஏ கூட. அதிமுக பார்வையாளரை மட்டும்தான் இருக்காங்க. ம். முடிக்கும் போது சீட் ஷேரிங்ல மட்டும் அதிமுக தலையிடும். இது வரைக்கும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது என்டிஏ அவர்கள் தான். இவருக்கு தகவல் தெரிவிச்சு இவர் 2 தடவை ஃபோன்ல பேசியிருக்காரு. பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், தைரியமா இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு அதிமுக கூட்டணின்னு நான் சொல்லுவேன். அப்படிதான். அதிமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. இந்த சைடு பார்த்தா திமுக கூட்டணியில சில பிரச்சனைகள் கலந்து ஆரம்பிக்குது. நேற்று திரு KS அழகிரி அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த KS அழகிரி அவர்கள் வந்து ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. அந்த பேட்டியில இன்னைக்கு திமுக அரசு அமைஞ்சதுக்கான காரணம் காங்கிரஸ் தான், இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நாங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமும் காங்கிரஸ் தான், ஆனா எங்களுக்கு நீங்க அதிகாரம் தரத்துக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலக குரல் ஒன்று ஏற்படுத்துறாரு. ஆல்ரெடி ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, சீட் ஷேரிங்கை பத்தி தலைமை முடிவெடுக்கும், கீழே இருக்கிறவங்க யாரும் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே முரண்பாடா இருக்கு இல்ல? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்குள்ள செல்வ பெருந்தகை தலைமையை மாற்றணுன்றதுல ஒரு டீம் பக்காவா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுல செல்வ பெருந்தகைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த அவர் பேர் என்ன, கிரீஷ் டோங்கரா, யாரோ ஒரு கிரீஷ் டப்பாவோ ஏதோ ஒண்ணு தெரியல, அதாங்க மேல்நிலை பார்வையாளர். அவர் வந்து 125 சீட்டுனாரு. அப்புறம் இனம் கண்டு வச்சிருக்கோன்னாரு. அதுக்கு ஒரு வினோத விளக்கம் செல்வ பெருந்தகைலாம் கொடுத்தாரு. ஆனா சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் எங்களுக்கு கூடுதல் இடங்களை கேட்டு வாங்குவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம்னாரு. ஒரு 2 நாள் பொறுத்து அழகிரியும் அவரும் ஒன்னா சேர்ந்து கேட்டான்னா தப்பு, கரெக்டு தான், கூடுதல் இடம் தான் கேட்போம்னாங்க. அதற்கு பிறகு செல்வ பெருந்தகை சில விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு. கூட்டணி இதெல்லாம் இருக்குது, எல்லாம் டெல்லியில தான் முடிவு பண்ணோம், நம்ம யாரும் பேசக்கூடாதுன்னு. அவர் முடிச்ச உடனே மாணிக் தாக்கூர் இதுக்கு அவர் சொன்னார். அதே மாதிரி கார்த்தி சிதம்பரம் அவரும் இது எல்லாமே வேணும், இந்த மாதிரி ஒதுக்குறது இதெல்லாம் வந்து எப்படி சரியா இருக்கும், நம்ம அதிக இடங்களை கேட்டு வாங்கணும், 65 இடம் நின்ன ஆட்கள் நம்ம அப்படின்னு கார்த்தி சிதம்பரம். 63 நாயன்மார்கள்னு கலைஞரே சொன்னார். 3 தொகுதி தாங்க சண்டையே நடந்தது. 60 கொடுத்தாங்க, 63 வேணும்னு கேட்டாங்க. இதுக்கு டெல்லி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ 25 வாங்கி உட்காந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமா சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் காங்கிரஸ்குள்ளேயே 2-3 கோஷ்டிகள், முதல்வருடைய ஃபங்க்ஷனே புறக்கணிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு கல்யாணம் நடக்குது, இந்த சொக்கர்ன்ற ஒரு மகனுடைய அவர் பேரன் கல்யாணம் அறிவாலயத்தில் தான் நடக்குது. அது எதிர்கோஷ்டி. அந்த கோஷ்டி வந்து மாணிக் தாக்கூர் கோஷ்டி. இவரை கூப்பிடல, செல்வ பெருந்தகை மாநில தலைவரை கூப்பிடல, அவரு போயிட்டாரு. அவரு ஏதோ பண்ணின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. மாநில தலைவரே கூப்பிடலன்னா மாநில பொறுப்பாளர்களும் போல, இங்கேதான் இருந்தாங்க. அவங்க பாண்டிச்சேரி எங்கே கிளம்பி போயிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் மற்றவர்கள்லாம் சிஎம் வந்துட்டு போனா பிறகு போறாங்க. திருநாவுக்கரசர் ஒரு நாள் முன்னாடி கலந்துக்கிறாரு சிஎம் ஃபங்க்ஷன்ல. பொதுவாக இந்த மாதிரி சிஎம் வராரு எதுனா கூட்டணி கட்சியில் எல்லாருமே இருந்து வரவேற்று இருக்க பார்ப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ உடைய பையன் கல்யாணம். ஆனா இங்க அந்த கூத்துலாம் நடக்குது. ராஜேஷ், அழகிரி இவங்கெல்லாம் ஒரு தனியா ஒரு கோஷ்டி மாதிரியா, மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் ஒரு இது மாதிரி செயல்படுறாங்க. ஒன்று செல்வ பெருந்தகை மேட்ரு, இன்னொன்று திமுக எதிராக அதிக சீட்டு கேட்கணும், இதுதான் டைமு, தாவேகா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது, தாவேகா வந்து என்டிஏ பக்கம் போக விடாமல் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அதுன்னு பிரிந்து. இன்னும் நேற்று கூட ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க, 2 அணியாக பழைய 96 மாதிரி தெரிஞ்சுனா. அன்னைக்கு ஒரு மூப்பனார் இருந்தார், கலைஞருக்கு இணையானவர். அன்னைக்கு மூப்பனார் கீழே சிதம்பரத்துல இருந்து எல்லாம் வந்தாங்க. தஞ்சாவூர் முழுக்க மூப்பனாரோட இதுதான், தமிழ்நாடு முழுக்கவே மூப்பனார் கீழே வராத தலைவர். இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது அந்த தமிழ் மாநில காங்கிரஸோடது. தஞ்சாவூர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, பிகாஸ் நான் இங்கேருந்து தான் வரேன் அப்படின்ற வச்சு. அப்போ நீங்க மூப்பனார் கீழே இப்போ இருக்கிறது தாமாக்கால விட்டுருங்க, நான் மூப்பனார் இருந்த காங்கிரஸை சொல்கிறேன். அன்னைக்கு அவர் வெளியில் உடச்சிக்கிட்டு வரும்பொழுது ஊழல் செய்து பேரை கெடுத்து வச்சிருக்கிற ஜெயலலிதா கூட இனியும் கூட்டணி கூடாது, காங்கிரஸ் வெளியே வரணும், வர முடியாதுன்னு காங்கிரஸ் சொல்லுது. அப்போது எங்களுக்கு மாற்று கருத்து, நாங்கள் வெளியே போகிறோன்ட்டு தாமாக ஆரம்பிக்கும் பொழுது சிதம்பரம் முதற்கொண்டு மூப்பனார்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ மூப்பனார் கீழே ஒரு பெரிய அணியே அமைஞ்சது, தமாக ஃபார்ம் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ காங்கிரஸில் ஃபார்ம் ஆகணும்னு எழுதிட்டு இருக்காங்க சில பேர். இன்னைக்கு யார் வரணும், முதல்ல தலைமைக்கு எதிராக போய் வந்து இங்கே நடத்துகிற அளவுக்கு யாருக்கா துணிச்சல் இருக்குதா? கண்டிப்பாக கிடையாது. அதனால அந்ததெல்லாம் கிடையாது. இது ஒரு குழப்பம் இதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா, நீ வந்து போன தடவை 10 வருஷம் நாங்கள் வரலங்க, இந்த தடவை ஆட்சிக்கு வரணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, சீட்டை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு இவர்களுக்கு வேறு மாற்று இல்லை வெளியே போகிறதுக்கு. இன்றைக்கி தாவேகா இருக்குது. ஒருவேளை விஜய் நான் போகல, நான் தனியாகவே நிற்கிறேன், காங்கிரஸ் என் கூட வாங்க அப்படின்னா, காங்கிரஸே ஒரு வேளை ராகுல் கூட ஏற்றுக்கிட்டாங்கன்னா நிலைமை தலைகீழாகிடும்ல. கண்டிப்பாக அந்த பயம் திமுகவுக்கும் இருக்குது.
அதனால தான் நானும் ராகுலும் கொள்கை ஒரே ஒருமித்த கொள்கை. எது இன அழிப்பு காங்கிரஸும் திமுகவும் ஒருமித்த கொள்கையா? இது பேசாம கட்சி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. ஒருமித்த கொள்கைன்னா ஒரே கட்சியாக வைக்க முடியாது தானே. இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுகவே திமுக வந்தது அதானே. 67 வரைக்கும் என்ன, ஏன் 71 கூட காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் எதிர்த்தானுன்னாங்க. 80க்கு அப்புறம் காங்கிரஸ் மறுபடியும் அதிமுக காங்கிரஸ் எதிர்ப்பில் தானே. மீண்டும் 2004 தானே மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. ஆமாம். அதனால காங்கிரஸ் கூட ஒரு மறுபடியும் கலைஞர் கூட்டு வச்சதே பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவமாக பார்க்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரி காங்கிரஸ் கூட இன்னைக்கு ரொம்ப இருந்துட்டு ஒரே கொள்கைன்றாங்க எங்களுக்கு அவங்களுக்கும். அப்போ 2009 இனப்படுகொலை காங்கிரஸ் மேலே இருக்கிற பெரிய கரையை இனப்படுகொலை இலங்கை அரசுக்கு உதவி பண்ணது எல்லாம், அதுக்கு நீங்கள் ஒத்து போகிறீங்களா? அதுதான் பிரச்சனை. எப்படி ஒத்து போவாங்க சார்? அதே மாதிரி என்னன்னா, நேத்தி மகாபலிபுரத்தில் ஒரு கட்சி கூட்டமோ நிர்வாகிகள் கூட்டமோ என்னமோ நடந்தது. அந்த நிர்வாகிகள் கூட்டத்தை கூட அவர் பேசுறதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், நீங்க ஆட்சி அமைக்கணும்னு வேலை செய்யுங்க, அதிகாரத்துக்கு வரணும்னு வேலை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரியான நாங்க இருக்கிறோம் ஒரு பேசு. இது ஏன் இப்படி பேசினாருன்னு நான் கொஞ்சம் யோசிக்கும் போது, ஒருவேளை இந்த விஜயோடைய கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பயம் வந்துருச்சோ, அவங்க நகர்த்திட்டோம்னு ஒரு பயம் திமுகவில் அடியில கிளம்புதோ? ஏன்னா இந்த சைட்ல இருந்து கூட்டணி பிரச்சனை, திமுகக்குள்ள பெரிய நம்பிக்கையின்மை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் கிட்டத்தட்ட நகர்ந்துட்டாருன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. உளவுத்துறையில இருந்து ரிப்போர்ட் எல்லாம் விஜய் கிட்டத்தட்ட நகர்ந்துட்டாரு, அவங்க பிடியில மாட்டிக்கிட்டாருன்னு. ஒன்ஸ் நீங்க உதவி பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்க சிபிஐ விசாரணையில எல்லாம் கொடுத்துட்டாங்க. இனி விஜய் வெளியில வர்றது இயலாத காரியம், விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க பேச்சுவார்த்தை நடத்தாத வரைக்கும் தான், நீங்க நடத்தி பேச்சுவார்த்தைலாம் நடந்த பிறகு நீங்கள் பின்வாங்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க மாதிரினா அவங்க மேலேயும் நடவடிக்கை பாயுன்ற மாதிரி ஒரு இது. அது இவர்களுக்கு நல்லா தெரியுது, அந்த பயம் வந்துடுச்சு. திமுக கீழ்மட்டாணிலேருந்து எல்லார் மத்தியிலையும் விஜய் என்டிஏ கூட்டணி போனால் நம்ம 10 சீட்டு கூட ஜெயிக்கிறது கஷ்டன்றது அவர்கள் மனதில் பதிஞ்சு போச்சு. இது கட்சிக்கு பெரிய சிக்கல். அதை உடைக்கிறதுக்கு தான் பல நரேட்டிவ்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த நரேட்டிவில் இப்போ முதல்ல ஒரு பேச்சும் அதுதான், கட்சியை ஜெயிக்க வைக்க பாடுபடுங்க அது இதுன்னு. ஏன்னா இன்னொரு இன்புட்டு நான் கொடுத்துட்றேன். விசிகாவிலேருந்து தாவேகாவோட வந்து இப்போது கூட்டணிக்கு இதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, சிபிஐ சிபிஎம்லேருந்தும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வந்திருக்குது. உங்கள் இன்புட்டை குப்பத்தொட்டில் போடுங்க. இல்லை சார், நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் வந்திருக்கு. விசிகாலாம் பேசவே இல்லை. விசிகா பேசணும்னா அண்ணன் திரும்ப அண்ணா நீ போயிட்டு வாண்ணான்னு இங்கே இருந்துப்பாங்க. அதனால் இவங்க உருட்டுன்ற இந்த உருட்டுலாம் எதுக்குன்னா, விஜய் இதுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதாக உருட்டுறது. நான் சொன்னேன்ல முதல்ல, விஜய் பாஜக உள்ளே வந்துடும். ஏன்னா இவங்க போனாங்கன்னா பாஜக ஒரு 30 சீட்டு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, பாஜகவுக்கு 20 சீட்டாவது ஜெயிப்பாங்க கண்டிப்பாக. அதை வந்து இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களோ மற்றவர்களோ விரும்பவில்லை. ஆனால் பத்திரிகையாளர் எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, 20 சீட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க, அதுதான் யதார்த்தம்னா அதை நம்ம மறுக்கிறதுக்கு நம்ம யார்? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதிமுக கூட்டணி, அதிமுகவை நீங்கள் அடின்னு அடிச்சிங்க, அவங்க தனியாக தான் நின்னாங்க, அடின்னு அடிச்சிங்க. அதிமுக தாவேகா கூட்டணி எதிர்பார்த்துச்சு, அப்பவும் உள்ள பூந்து இல்லாத விளையாட்டுலாம் விளையாண்டிங்க, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அமிச்சிங்க, நீங்கள் தனியாகவே நில்லுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னீங்க. அதிமுக பொறுத்து பார்த்து கடைசியில் நம்மளும் அவங்களும் சஸ்டன் ஆகணும்ல, பிஜேபி கூட கூட்டணி போகிறாங்க. பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை? 13 எம்எல்ஏ எம்பி சீட்டு போச்சு அண்ணாமலை பேச்சை நம்பி 2024 சேர்ந்து இருந்திருந்தா 15 எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சிருக்கலாம், கிட்டத்தட்ட இது பண்ணியிருக்கலாம், ஆஃப் வந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். அப்போது நம்ம இனி விடக்கூடாது, நம்ம சரியான பார்ட்னர் ஏடிஎம்கே தான். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா தாவேக கூட போயிட்டாங்கன்னா நம்ம கதி அதோ கதி தான். ஏன்னா அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறிடும். ஆமாம், நம்ம எதுக்கு அந்த வேலையை விடணும்னு சொல்லிட்டு தான் அவங்களும் இழுத்து போட்டாங்க. அண்டு பாஜகவோட ஃபோக்கஸும் 2029 ஃபோர்ஸ் பண்ணிட்டான். அதே நயனாராக தான் சொல்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலையை திமுக தான் காரணன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த நிலைமையில் அவர்களுக்கு என்ன பயம்னா, இந்த மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்கு இந்த மாதிரி கதைலாம், பேய் கதைலாம். இந்த பத்திரிகையாளர்களுக்கும் என்னென்னா போகக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் இருக்குது. பிஜேபி உள்ளே வந்துடும், உள்ளே வரட்டும், அதான் வட விட்டிங்களே அப்புறம் என்ன. ஏன்னா இந்த இன்புட் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நான் தினமலரில் ஒரு நியூஸ் ஒன்று, தேமுதிகவுக்கு திமுக கூட்டணி 8 சீட்டுகள் வந்து கொடுக்கறதா இருக்கு அப்படின்ற மாதிரி இதை விசாரிக்க போய் எனக்கு அது வந்துச்சு. விசிகா போகிற மாதிரி இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், திருமாவளவன்கிட்ட கேட்குறாங்க முந்தா நாள், ஐயா ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்குள்ள வராராமேன்னு. அவர் வந்தால் நாங்கள் வெளியேறுவோம்னு சொல்லலை, கவனிச்சிங்களா? ஆமாம், பார்ப்போன்ட்டு போகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் வந்தால் வெளியேறுவோம்னா அண்ணா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னுருவாங்க. நாங்கள் எங்கேயே இருந்துக்குன்னா உதயசூரி சின்னம் அதே தொகுதி தரேன்ட்டாங்கன்னு ஆளு சாவனாஸ்லேருந்து எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் அவர் போய் இன்னொன்று அவரையும் ரிஸ்க் எடுக்கணும்.
திமுக கூட்டணி அவருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாங்க. அவர் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? எம்பி சீட்டு எப்படி நீங்கள் ஜெயிச்சு ஒரு கொடுத்துருவாங்க. மோட்டர் பைக் இடிக்கிறாங்க, அந்த வழக்கறிஞரை இவங்க ஆளுங்களே அடிக்கிறாங்க, அந்த வழக்கறிஞர் மேலே வழக்கு பாயுது இல்லை? ஆனா திருமாவளவன் அவர்கள் இப்படி வந்து பேசுவாருன்றது விட்டுருங்க, நான் அவர் எதிரே பார்த்தது இல்லை இது வரைக்கும். அவர் என்ன இப்படி தான் பேசுவாரா? அவர் தத்துவத்துக்கு எதிராகவே பேசினார். தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்ணீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் குடும்பத்தில் இருக்கவங்கலாம் அந்த பணியிலேயே தான் இருப்பாங்க அப்படின்லாம் அறிவியலுக்கு விரோதமாக, நடைமுறைக்கு விரோதமாகலாம் பேசினார். இது என்ன சண்முகத்தாலே பொறுக்க முடியல. ஒரு ஆள் ஒரு பணியை நிரந்தரம் பண்ணீங்கன்னா அங்கே வந்து அவர்கள் நல்ல வருமானம், நல்ல கல்வியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். அந்த பிள்ளைகள் நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போவாங்க. கொஞ்சம் தரமான சாப்பாடு கிடைக்கும், கொஞ்சம் நல்ல படித்தா நல்ல வேலைக்கு போவாங்க. அவன் ஒரு டாக்டர் படிப்பான், ஒரு இன்ஜினியரிங் படிப்பான், இல்லை ஒரு டெக் சைடு போனான்னா அதை பார்ப்பான். ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு ஐடி கம்பெனி வேலைக்கு போக பார்ப்பானா, மறுபடியும் துப்புரவு பணியாளரை வர பார்ப்பானா? இது என்ன தலைகீழ நீங்கள் யோசிக்கிறீங்க? இன்னொன்று, பணி நிரந்தரன்றது சம்பளம், வாழ்க்கை, பணி பாதுகாப்பு, வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு பணி இருக்குன்ற ஒரு இது, பிற சலுகைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுமே. இதை வந்து இவர் வந்து இன்னொன்று கேட்டார், பணி நிரந்தரம் பண்ணுறோன்னா இடஒதுக்கீடு கொண்டு வருவாங்களா? பணி நிரந்தரம் வந்துட்டாலே டிஎன்பிஎஸ்சி உள்ளே வந்துடும். ஆமாம், இடஒதுக்கீடு உள்ளே வந்துடும். நீங்கள் ஆள் எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி மூலியமாக தான் எடுப்பாங்க. ஆமாம். இது இவருக்கு தெரியுமா தெரியாதா? அண்ட் எல்லாமே விளிம்பு நிலை மக்கள் தான் இந்த வேலைக்கு வர போறாங்க. சாப்பாடுக்கே இல்லாம நீங்க தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் அப்படின்னா டிஎன்பிசிக்குள்ள வந்தா விளிம்பு நிலை அந்த நிலையெல்லாம் கிடையாது, எல்லாரும் போட்டி போடுவாங்க. ஆமா, அதுல இடஒதுக்கீடு அடிப்படையில கிடைக்கும். பிசி கம்யூனிட்டில இருக்கவன் பணக்காரனா இருக்கிறான் எல்லாம். அதுதான் சொல்றேன், எந்த சமூகத்தை சார்ந்தவரா இருந்தாலும். ஓனிக்ஸ் முத வந்தப்போ நான் பார்த்தேங்க. ஓனிக்ஸ் முத இவங்க தான் கொண்டு வந்தாங்க. தனியார் மையம்னா இவங்க தான் கார்பரேஷனு. இவருக்கு ஸ்டாலின் மேயரா இருக்கும் போது தான். அப்போ ஓனிக்ஸில் எனக்கு தெரிஞ்சு பல இளைஞர்கள் போய் சேர்ந்தாங்க. அவங்க வந்து பட்டியலின மக்கள்லாம் கிடையாது. அவனுக்கு நல்ல சம்பளம், இது யூனிஃபார்மு, அது இதுன்றப்போ அவனு ஒரு இதுவாக விருப்பத்தோடு போய் ரொம்ப பேர் சேர்ந்தாங்க. எவ்வளோ இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வேலையில் அப்போ வந்து ரொம்ப அப்போ தான் குளோபலைசேஷன் முடிஞ்சு வந்த டைமு. அதனால ரொம்ப பேர் வேலை இல்லாமலாம் போய் சேர்ந்தாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வேலை நீங்கள் ஒரு பைக் வச்சுட்டு கூட ரேப்பிடோ ஓட்டு சம்பாரிச்சிக்கலாம். ஒரு ஆட்டோ போட்டு கூட ஓபரு, ஊலா எல்லாம் ஒருத்தர் ஓட்டின்னு போகிறாரு. நான் கேட்குறேன், என்னங்க இதுனா, இது ஓலா சார், ஊபர் போட்டு வச்சுருக்கேன், இது போட்டு வச்சுக்கிறேன், இவன் தரலன்னா அது தரலாம், அது மாற்றிக்குவேன் சார் அப்படின்றாப்புல. நான் இப்போ ஓட்டேன் சார், வருமானம் வந்துச்சு, நான் வீட்டுக்கு போயிடுவேன் சார் அப்படின்றாரு. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு 2000-லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. நீங்கள் மக்கள் வாட்டில் பஸ்ஸில் போவாங்க, சைக்கிளில் போவாங்க. ஆமாம், யாரும் பெருசாக ஆட்டோவோ மற்ற இதுக்கோ வரமாட்டாங்க. அப்போ வேலை வாய்ப்புன்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ ஓனிக்ஸ்லாம் வரும்போது இளைஞர்கள் பட்டியலின மக்கள் தான்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பலர் இது பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட் வேலையாகவே, கார்பரேஷன் வேலையாகவே அது மாறிடுது அப்படின்னா யார் விடுவா? விட முடியாது. எல்லாரும் இஸ்லாமியர்கள் கூட, அவர்கள் சிறுபான்மை மக்கள் கூட அந்த வேலைக்கு போட்டி போடுவாங்க. இதில் என்ன இருக்குன்னு எங்கள் ஃபாரின்லலாம் பாருங்கள், துப்புரவு பண்ணி தூய்மை பண்ணணும் இவனுக்கு அவனுக்கா, அது ஒரு பணி. அதுக்கு ஏற்ற யூனிஃபார்மு, க்ளவுஸு அதெல்லாம் போட்டு அவன் டீசெண்டாக வருவான், பண்ணுவான், முடிப்பான், போய்கிட்டே இருப்பான். இங்கே தான் அந்த இதெல்லாம் வந்து ஜாதியாக மாற்றப்பட்டு அதெல்லாம் மாற்றப்பட்டது. அதெல்லாம் மாறிட்டு வருது. இன்னும் பொருளாதார ரீதியாக பல இது மாறும் பொழுது எல்லாமே மாறிடும். இன்றைக்கி அயன் பாக்ஸு, முன்னெல்லாம் அவங்கள வந்தார்கள் அப்படின்ற மாதிரி இது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கடைகள் வச்சு ட்ரை கிளீனர்ஸ் வச்சுருக்காங்க. நான் அவங்களாம் இவங்களா? அப்படி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஸோ பல விஷயத்தை திரும்புகிறோம். இந்த திமுக தேமுதிக இருவருக்கும் வந்து கூட்டணி வந்து 8 சீட்டு வந்திருக்காங்க. அது சொல்ல மறந்துட்டேன். அவங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க என்டிஏ கூட. தேமுதிக கிட்டத்தட்ட என்டிஏ கூட முடிச்சிட்டாங்க. அதனால அவர்கள் வந்து இங்கே வரணும்னு அவங்க இன்னொன்று கடுமையாக திமுக எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் வர மாதிரிலாம் இல்லை. தேமுதிகவும் அன்புமணி தலைமையிலான பாமகவும் என்டிஏ கூட்டணின்றது. அன்புமணிட்டு தான் பாமக இருக்குது. ஐயா கிட்ட ஒரு 2 எம்எல்ஏ, அப்புறம் அவருடைய மகள் இப்போ லேட்டஸ்டாக நியமிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க. அண்ட் இதையும் கேட்கணும்னு நினச்சி சார், திரு அன்புமணி அவர்களுக்கு தான் வந்து அந்த கட்சி இருக்கு. ஆனால் அன்புமணி அவர்களுக்கு கட்சி இருந்தாலும் மக்கள் யாருக்கு ஆதரவளிப்பாங்க அப்படின்ற ஒரு தேர்தல் முடிவு தானேங்க தெரியும். நீங்கள் அது கூட நான் சொல்கிறேன். இப்போ என்டிஏ கூட்டணியில் இவர் அன்புமணி ராமதாஸ் வந்துடுறாரு, விஜய் வந்துடுறாரு. இங்கே ஐயா ராமதாஸ் திமுக கூட்டணியில் போகிறாரு. விஜய் வந்து இந்த கூட்டணி வந்தால் கிட்டத்தட்ட 50% மேலே வந்துடும் கண்டிப்பாக. அப்போ ஒரு பாமக ஒரு 15 சீட்டு தராங்க வச்சுங்க பாமகக்கு, இல்லை 10 சீட்டு தாங்க, 10 நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த மாதிரி கூட்டணி இது அப்படின்னா 10 வாங்கி நின்று 10 ஜெயிச்சரா வச்சுங்க. 5 இருக்கிற இடத்துல 10 எம்எல்ஏ ஒரு கிடைச்சிரும். இங்கே ஐயா போய் இந்த கூட்டணி மொத்தமே 10-15 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஆடி காத்துல அம்மி பார்த்த மாதிரி ஐயாவும் சேர்ந்து இதாகிடுவார்.
இப்போ என்ன சொல்லுவாங்க, அன்புமணி தலைமையிலான பாமக பாமக தான் வெற்றி பெற்றது. அவரை தான் அங்கீகரிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, கரெக்டா? ஆமா. அவ்வளவுதான். காங்கிரஸ்ல இருந்து தமாக பிரிஞ்சு வந்து 40 சீட்டு மேல் ஜெயிக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவராக உட்காடுறாங்க. காங்கிரஸ் என்ன ஆச்சு? காங்கிரஸுக்கு இது இல்லைன்னு தானே ஆச்சு. மறுபடியும் அவரை பிடிச்சி இழுத்து உள்ளே போட்ட அப்புறம் தானே இதாச்சு. அவர் உள்ளே போகாமல் இருந்தாருன்னா அன்றைக்கி தமாக ஒரு மரியாதையோடு இருந்திருக்கும். அவர் காங்கிரஸ்க்குள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்ததுனால அவருக்கு மரியாதை போச்சு. அவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு தீர்மானிக்கும். சென்னை பகுதியை சேர்ந்த பல இடங்கள்ல வந்து ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்கு. இந்த மழை வந்து பெருசா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. ஆனா இன்னும் சென்னையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத வந்து காட்டிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹிந்துல வந்து பதிவாயிருக்கு. ஹிந்துலயே போட்டாங்களா? ஆமா. என்னங்க அநியாயம்? ஏன் சார் ஹிந்துலாம் போடுறாங்க? இந்த மாதிரிலாம் ரொம்ப மோசம். சந்திரமண்டலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறாங்க. பூமியில சந்திரமண்டலம் நீங்க பாத்துறீங்களா? பாத்துருங்க. எப்படி இருக்கும்? குண்டும் குழியுமா ரவுண்டா. அது உங்க அண்ணா சாலையில காமிக்கிறது நல்ல விஷயம் தானே. நீங்க போய் குறை சொன்னீங்கன்னா எப்படி? இந்த இந்துக்கு இறக்கம் இருக்குதா? சுத்தமா இல்லை. இந்த தினமலர் இந்த மாதிரி எழுதுறாங்கன்னா ஒரு நியாயம். எதிர்கட்சிக்காரங்க அவங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்லினே இருப்பாங்க. இந்து வந்து அப்படியே இப்படி இருந்தாங்க. நீதிமன்ற தீர்ப்பை கூட அப்படி ஜாலரா தட்டின்னு அப்படி உட்காந்துருந்தாங்க. என்றாம்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவரெல்லாம் வந்து அங்கேயே திமுக அணியே ஆயிட்டாரு. அதனால நீங்க யாராலையும் இந்துவாலேயே பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதை நீங்க இந்த மலைக்கு இல்லை, மலைக்கு முன்னாடியே முன்னேற்பாடுகள் இருக்குல்ல, சாலைகளை சரி செய்வது, பள்ளங்களை சரி செய்வதெல்லாம் எதுவுமே இது இல்லை. சும்மா அப்படி இன்னும் சில இடங்கள்ல பள்ளத்தை மூடி வச்சிருந்தாங்க. இந்த இப்போ 2 நாள் மழை பெஞ்சதுல மறுபடியும் அதே அரிச்சிட்டு போய் மறுபடியும் அதே பள்ளம் அப்படியே இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இந்த பள்ளம் உழுவுது இல்லையா, இதுல வந்து வெறும் ஜெல்லியும் மண்ணையும் போட்டுறாங்க. அதை தான் சொல்றேன். போட்டோனே உள்ள இறங்கும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுது. மழை இப்போ மழை முடிஞ்சோடனே அந்த ஜல்லியில பொடி ஜல்லி ரோடு ஃபுல்லா இருக்குதுங்க. எத்தனை பேர் சறுக்கி விடுறானுங்க. அது வந்து அந்த போய் திரும்புற இடத்துலலாம் பக்குன்னு இருக்குது நமக்கு. அந்த அளவுக்கு அது வெளியில வந்து அப்படி தூள் மாதிரி கிடக்குது. அது வண்டியை வந்து ஸ்கிட் பண்ணி விட்டுரும் 2 வீலர்லாம். இன்னொன்று நீங்கள் இந்த மாதிரி போட்டதுனால அந்த குறைந்தபட்சம் அந்த முன்னேற்பாடாக அந்த குழியை மூடினீங்களா, அதுவும் நடக்கலை. மறுபடியும் அந்த குழியை வந்துடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2 நாள் இப்போ மழை 2ஆம் தேதி வரைக்கும் மழை இல்லைன்றாங்க. இப்போவாவது கொஞ்சம் பிரதான சாலைகள், அண்ணா சாலை, இந்த நெல்சன் மாணிக்கம் ரோடு, நெல்சன் மாணி ரோட்ல பெரிய ஸ்கொயர் பள்ளமே இருக்குது பார்த்தீங்களா? குண்டு இவ்வளோ பெருசு இருக்கு. அதுக்கு ஒரு ஷீட்டை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இது எல்லாத்தையுமே அந்த ஷீட்டை கொஞ்சம் பெருசாக போடுங்களேன் தற்காலிகமாக. ஏன்னா இப்போ அந்த பள்ளத்தை சரி பண்ண முடியாது, ரைட்டு நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு. அதுவும் இல்லையா? இந்த அடையாறு பிரிட்ஜோட வந்து இப்படி டேர்ன் ஆகும்ல சார், டேர்ன் ஆகும்போது ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு வந்தவர், நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். வண்டி ஓட்டின இப்படி திருப்பினாரு, டக்குன்னு போய் உள்ள இறங்கிட்டாரு. என்னடான்னு பார்த்தா வண்டியோட பாதி டயர் உள்ள இருக்குது. சந்திரமண்டலத்துக்கு போகிற வழியாக இருக்கும். அந்த வழியில் இவர் போய் ஸ்டக் பண்ணிட்டுக்கிறாரு. உங்களை பல இடங்கள் கூட்டு போவாங்க, யமலோகம் கூட கூட்டு போவாங்க. அந்த மாதிரி பல இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இலவச சேவை இந்த மாதிரி பண்ணி தராங்க. எத்தகைய மழை வந்தாலும் அத்தகைய சூழ்நிலை தாங்கக்கூடிய பெரும் இது எங்களுக்கு இருக்கிறது அப்படின்றாங்க. ஆனால் இது லேட்டாக தான் நம்ம சென்னை ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னது அவங்களுக்கு, அமைச்சர்களுக்கு, மேயருக்கு, மற்றவர்களுக்கு. ஜனங்களுக்கு நீங்கள் சொல்ல, எங்களுக்குன்னா அவங்களுக்குன்னு சொன்னாங்க. அதை நம்ம புரிஞ்சிக்கல. நம்மளுக்கு வந்து கிடையாது. நம்ம வந்து பள்ளத்தில் உளுந்து வாரணும், தண்ணி தேங்கிற இடத்துல கார்காரன் போவான், அடிப்பான், சுத்தமாக குளிய வச்சுருவான். கார்காரன் பார்த்தீங்கன்னா மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவன் தனி உலகமாக உட்காந்துன்னு போய்கிட்டு இருப்பான். பின்னாடி யார் வர அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஃபோன் பேசிட்டு போவான். வண்டி அலபாயம் என்னான்னு பார்த்தா ஃபோன் பேசிட்டு போவான். அவனெல்லாம் கேட்க முடியாது. இந்த மழை நேரத்தில் மட்டும் எங்கேருந்து இந்த வேகம் வரும்னு தெரியாது. தண்ணி தேங்கி போகிறாங்களே வாகனம் ஓட்டி கவலைப்பட மாட்டான், தண்ணி அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இது கூட தான். எங்கே இப்போ இது பண்ணாலும் இது வழக்கமாக தண்ணி தேங்கம்ல, இந்த குடிசை பகுதி ஓட்ட ஏரியா அந்த சைடுலாம் பட்டாளங்கட்டாலாம் நேற்று காமிக்கிறாங்க. ஒரு இது எடுத்து போடுறாங்க, அப்படிப்பட்ட பள்ளம். அதில் ஒரு இதை தூக்கி போட்டு போய்க்கிறாங்க. அட்டை அது இல்லை, பிளைவுட் அது தாளுமா சத்தியமாக உளுந்து அந்த பிளைவுட் மேலே சேர் பறிஞ்சான்னா ஆகும். நீங்கள் வெறுந்தரையில் இறங்கிடும். வெறுந்தரையில் சேர் படிஞ்சா கூட கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். பிளைவுட் மேலே சேர்னா சுத்தமாக வலி கூடும், ஊறி போய் அப்படியே உள்ள வாங்கும். அதுதான் நடக்குது. அதை எடுத்து போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி போடுறது என்ன பண்ணுறதுன்னா, இவர்கள் சரி பண்ணுறது கிடையாது. அதுக்கு இந்த டீம் இருக்குல்ல, ஏய் இது பாட்னாயா, இது டெல்லி, இது உத்தரப்பிரதேசம், இது துபாய், அந்த ரேஞ்சுக்கு பண்ணிக்கிட்டு இது சட்டை போட்டுனுக்குறாங்க. இல்லை இது இந்த நியூஸை நான் வந்து ஏன் முக்கியமாக பார்த்தேன் அப்படின்னா, அந்த ஹிந்துவில் எழுதியிருக்கும் போதே ஒரு விஷயம் ரொம்ப எழுதினா, இட் ஷோஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா. ஏன்னா
ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு கேபிட்டல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைப்பை கொண்டு இருக்கக்கூடியது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது எல்லா கேபிட்டல்லையுமே ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க. ஆனா தமிழ்நாடை வந்து நம்ம எதுலயே பெருசா பேசுறோம். ஆனா தமிழ்நாட்டோட கேபிட்டல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளவு கேவலமா இதுதான் இருக்குன்னா திராவிட மாடல், இதுதான் திராவிடம். நீங்க இப்பெல்லாம் இந்தியா டுடே இங்கே வந்துட்டு, ஏன்னா இங்கே இருக்கிற மீடியாக்கள் தான் வேற வேலை இருக்குல்ல. ஆமா, காங்கிரஸ் யாருடன் கூட்டணி, விஜய் கரூருக்கு செல்வாரா மாட்டாரா, இந்த மாதிரி மிகப்பெரிய இவங்க ஜேர்னலிஸ்ட விட்டுட்டு தேர்தல் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு விட்டாங்க. இதுல தான் விவாதம் போகுது. இங்க இந்தியா டுடே வந்துட்டு இங்க ரோட்ல இறங்கி இந்த இடத்தெல்லாம் காமிச்சிக்கிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நியூஸ் 18 ஒரு சேனல் இருக்கு தமிழ், இதுடைய நேஷனல் சேனல் இருக்குல்ல, ஆமா, அவங்க ரிப்போர்ட்டர் இங்க வந்து பேட்டி எடுத்து நேஷனல் லெவலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற சேனலில் விவாதம் நடத்திட்டு இருக்கிறாங்க. விஜய் எங்கே போவார், கரூருக்கு சென்றாரா, ஏன் செல்லவில்லை, இப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்கள் யாருக்குமே சென்னை கண்ணே தெரியாது. எப்படின்னா அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை இருண்டு போயிடும். அதனால் வந்தியா, சாப்பாடு கட்டு வந்தியா, யாராவது பேட்டி கொடுத்தாங்களா, இவர் அவரை திட்டினாரா, மைக்கை தூக்கிட்டு அங்கே ஓடு, உங்களை இப்படி அவர் திட்டிக்கிறாரு என்ன சொல்கிறீங்கன்னு கேளு, இங்கே திட்டினாரா அதை தூக்கிட்டு இங்கே வா. இதில் தான் சென்னையுடைய சிவிக் மேட்ரு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி எதுவும் போடாதீர்கள். இந்த விஷயத்தில் வந்து நான் விகடன் குழுமத்து மேலே ரொம்ப மரியாதை. ஏன் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் எந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் ஏரியாவில் தண்ணி தேங்கினாலோ இல்லை குண்டு குழியுமா இருந்தாலும் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே விகடன் குழுமம் வந்து சொன்னாங்க. இந்த இடத்துல அவர்களுக்கு என்னோட மரியாதை. நியூஸ் 7லையும் பாராட்டலாம். நியூஸ் 7ல ஒரு நல்ல எடிட்டர் உட்காந்துருக்காரு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஏரியா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு தலைமுறை லைட்டாக அப்பப்போ இது பண்ணிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இறங்கி அடித்தா அரசுக்கு ஒரு பயம் வரும். இங்கே என்ன பிரச்சனைனா சிஎம் நம்மளை பார்க்க மாட்டாரு அப்படின்றது எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. அதனால் ஆளுக்கு என்னென்னவோ பண்ணுவோம். இன்னொன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவும் சொல்லுவோம். இன்றைக்கி முத்துசாமி சொல்லியிருக்காரு 85%, அப்போ 99% நிறைவேற்றிட்டுன்னு முதல்வர் சொன்னது பொய்ன்னு முத்துசாமி சொல்ல வராரா? 85% தேர்தல் வாக்கு நான் வேணா அன்புமணி ராமதாஸோட அவர் 13% தான் சொல்லி புக்கே போட்டு கொடுத்துட்டாரு. விவாதத்துக்கு தயாருன்ட்டார். என்ன நம்பிக்கையில் சொன்னார்? சமீப காலமாக முத்துசாமி ஒழுங்கா இருந்தார், இப்போ முட்டுசாமி ஆயிட்டாரு. 10 ரூபா பாட்டிலுக்கு ஏன் வாங்குறோம்னா, நீலகிரி கொடைக்கானல்லாம் அந்த பாட்டில் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுனால அந்த பாட்டிலுக்காக தான் நாங்கள் 10 ரூபா வாங்குறோம், திருப்பி கொண்டு வந்து தராங்க. சரி, அது நீலகிரி அந்த சைடு வாங்க வேண்டியதுனா ஏன் இந்த லெஃப்ட் சைடு வாங்குறீங்க, ஈஸ்ட் கோஸ்ட் சைடு? அது கூட பரவாயில்ல. ஒரு நிருபர் நல்லா கேட்டாப்புல, சார் அது வர்ற பணம் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில் கொண்டு தராமே போகிறாங்கல்ல, அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து அரசுக்கு அனுப்புறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாப்புல. அதுக்கு என்னென்னவோ விளக்கம் கொடுத்தாரு. அதனால் ஆளாளுக்கு வளர்றது இது பண்ணுறது. டிஜிபி ஏன் நியமிக்கலைன்னா அவர்கள் இஷ்டத்துக்கு ஆளை போட்டால் நாங்கள் நியமிப்போமா அப்படின்றாங்க. யாருப்பா அவங்கன்னா யூபிஎஸ்சி ஒரு தேர்வாணையம். அதை வந்து இவங்க பிஜேபி கூட கொண்டு போய் சேர்க்குறாங்க. யூபிஎஸ்சி கொடுக்குற பட்டியலில் 3 பேரில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் உச்சநீதிமன்ற உத்தரவு 2018 எல்லா மாநிலம் அமல்படுத்தணும். இவர்கள் எல்லாமே இவர்கள் இஷ்டம் தான். அண்டு அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறது யூபிஎஸ்சி தானே. அவங்க தான் எழுதி தேர்வு எழுத வைக்கிறது, அவங்க தான் ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்க தான் இது பண்ணுற அப்பாயின்மெண்ட் போடுறது. ஆனால் இவர்கள் வந்து அவங்க அனுப்புகிற பட்டியலை ஏற்றுக்க மாட்டான். அதெல்லாம் விடுங்க. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் போய் என்ன சொன்னீங்க? கண்டெம்ட் என்ட்ரி டிபெண்ட் போனார். இந்த மாதிரி பாருங்கள், பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்கன்னு. மிலாட் அந்த இது லேட்டானதுனால டிஜிபி போட்டோம், பேனல் அனுப்பிச்சிருக்கோம், வந்தவொடனே நியமிச்சிடறோம். அவங்க என்ன பண்ணாங்க? ஏம்பா பேனல் வந்திருக்கா? ஆமாங்க அனுப்பிச்சிருக்காங்க, சீக்கிரம் அதை இது பண்ணி அனுப்பு, ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு. பழைய பாணியில் 2 மாதம் 3 மாதம் ஆக்காத, உடனே நீ இது பண்ணி அனுப்பு. சரிங்க ஐயா. வந்தவுடனே நீங்கள் நியமிச்சிருவீங்களா? வந்தவுடனே நியமிச்சிடும் ஐயா. வந்த உடனே கரூர் மேட்ரு வந்துச்சா, அப்படியே விட்டாங்க, யாரும் கவனிக்கல. இன்னொன்று இருக்கிற பத்திரிகையாளர் பெரும்பாலான நாட்டுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி மேட்டர்லாம் தெரியாது. அவன் எந்த டிஜிபினாலும் டிஜிபி தான் நினச்சினுக்கிறான். ஹெச்ஓபிஎஃப்க்கும் டிஜிபிக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்போது மறுபடியும் என்ட்ரி தீபன் கண்டெம்ட் போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டோன்னா ரகுபதி அவர் பயங்கர அமைச்சர்கள்லேயே மிக 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 புத்தி கூர்மை உள்ளவர். அவர் எந்த அளவுக்கு புத்தி கூர்மைனா, ஜாபர் சாதி சிக்கிக்கிட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரி மெத்தப்பட்டைலாம் நாங்கள் பிடிக்கிறது இல்லை, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய என்ஐபி தான் பிடிக்கணும், என்சிபி தான் பிடிக்கணும், நாங்கள் இங்கே வச்சுக்கிற இது கிடையாது அப்படின்றார். அப்போ நீங்கள் இங்கே வச்சிருக்கீங்களே ஒன்று வச்சிருக்கீங்களே, அது என்னன்னா அதை அந்த மாதிரி ரிப்போர்ட் ஒன்றும் கேள்வி கேட்கல. நம்மளால தான் மைக் மட்டும் நீட்டுவான்ல. அவர் சொல்லிக்கிறார், என்ன சொல்கிறீங்க, இவர் ஏதாவது சொல்லுவார், ரைட்டு மைக் சுற்றிட்டு போயின்னு இருப்பான். இவனுக்கு என்சிபின்னா என்னன்னு தெரியாது, என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னு தெரியாது,
அதனால் இவங்களும் அடிச்சு விடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த பதில் சொன்னார 3 பேர் அவங்க இஷ்டத்துக்கு ஐயா யார் ஐயா அனுப்புறது சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும்ல. நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஒத்துக்கிட்டு வந்தீங்க? அப்போ இந்த ஏதாவது கண்டிஷன் வச்சிங்களா? சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெம்ட் வரும்போது நீங்கள் போய் இதையே சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கான்னு கேட்கணும்ல. யார் கேட்பா? கேட்க மாட்டாங்க. கேட்டால் அவன் வாழ் இருண்டுரும். யார்ப்பா அனுப்புகிற வீட்டுக்கு? இந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்குறான். சொன்னதை கேட்டுல போனோம். யார் அந்த ரிப்போர்ட்டரு இப்படிலாம் யோசிக்கிறான் அப்படின்னு இந்த இதுக்கு கார்பரேஷன் கேட்டான்ல, மேயர் என்ன சொன்னாங்க? யாருன்னு எந்த பத்திரிக்கை நீங்க எந்த பத்திரிக்கை கேள்விலாம் கேட்குறீங்கன்னாங்க. என் வேலையாக தாங்க கேள்வி தாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு இது இது இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப வேற மாதிரி கேட்குறீங்க அப்படின்ட்டாங்க. அவர் அந்த பையனை பயந்துருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான், என் பேர் இது, நான் இந்த இதில் இருக்கேன், நான் கேட்டது நியாயமான கேள்வி, தப்பாக இருந்தால் என் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டான். அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன எனக்கு இன்னொன்று என்னன்னா, டிஜிபி நியமனத்தை பற்றி இயற்கைத்துறை அமைச்சர் ரகுபதி ஏன் விளக்கம் கொடுக்கணும்? இங்கே அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மழை நீர் சிஎம்டி அமைச்சர் வந்து பேசுவார். எது நேருடைய உள்ளாட்சித்துறை இதில் வந்து சேகர் பாபு பேசுவார். மேயர் கூட இது பண்ணும்போது சேகர் பாபு நிற்பார். கேட்டால் சென்னையை அவர் பார்த்துக்கிறார். சென்னையை பார்த்துக்கிறது வேற, அது உங்களுடைய கட்சிக்குள்ளே உள்ள நிர்வாகம். ஆனால் மேயர்ன்றவங்க தனியாக இயங்கணும். சென்னை மாநகராட்சி மேயர் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன இதுன்னு கேட்டால் அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏதோ இவர் தான் போய் சொல்லுவார். பேச்சுவார்த்தையில் இவர் தான் இருப்பார். துறை அமைச்சர் பேச்சுவார்த்தையில் இருக்க மாட்டார். டெபுட்டி சிஎம்க்கு இது சம்மந்தமே இல்லாத விஷயம். அதே மாதிரி நெல் கொள்முதல் சம்மந்தமாக கோவிச்செழியன் ஒரு பக்கம் பேசுவார், ரகுபதி ஒரு பக்கம் பேசுவார். அவர் அமைச்சர் ஆணவமாக சொல்லுவார். வேளாண்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் இதை பற்றி ஒன்றுமே பேசல. அதான் அவர் ஆணவமாக சொன்னார். குழந்தை வாய் திறந்த அப்பா எப்போ சாவன்னு கேட்டுச்சான்னுவாங்க. குழந்தை பேசவே இல்லை. ஐயோ கோயிலாக போய் என் குழந்தை பேசணும்பா அப்படின்னு வேண்டினாங்களாம். ஒரு நாள் குழந்தை பேசிச்சான். அப்பா நீ எப்பப்பா சாவ அப்படின்ச்சான். சனியனை இது நீ வாய் பேசாமே இருந்துடலான்னு. அந்த மாதிரி என்னங்க இந்த மாதிரிலாம் கொள்முதல் போன ஆட்சியில் 3/4 இன்ச்சு வளர்ந்துச்சு. எங்கள் ஆட்சியில் 3 இன்ச்சு தான் வளர்ந்தது. போன ஆட்சியில் 3 இன்ச்சு வளர்ந்தது. எங்கள் ஆட்சியில் 3/4 இன்ச்சு தான் வளர்ந்துருக்குன்றாரு. எவ்வளோ பெரிய அரியப்புரிய கருத்து. இன்னொன்று என்ன சொன்னார்னா, போன ஆட்சியில் வந்து வெறும் 10% தான் 1000 மூட்டை என்னமோ கொள்முதல், 700 மூட்டை கொள்முதல், நான் 1000 மூட்டை கொள்முதல், 1000 மூட்டையில் 500 மூட்டை இதாக போயிடுச்சு, விளைஞ்சு போயிடுச்சு. 1000 மூட்டை கொள்முதல்னு இவர் சொல்லுவார். இங்கே கொள்முதல் 2000 மூட்டைக்கு மேலே பண்ணாதான் அந்த தேக்க நிலையை உடைக்க முடியும். அவரு வந்துட்டு என்ன சொல்றாரு, உதயநிதி துணை முதல்வர் 2000 மூட்டைகளுக்கு மேலே நாங்கள் கொள்முதல் பண்ணுறோன்றாரு. இவர் 1000 மூட்டைன்றாரு. என்னங்க மழையில் நனைஞ்சி அதெல்லாம் முளைச்சிடுச்சாங்க அப்படின்னு கேட்டா, என்ன முளைச்சிச்சு? போன கவர்மெண்ட்டில் கதை தெரியுமா? 3 இன்ச்சுக்கு முளைச்சிச்சு. எங்கள் ஆட்சியில் 3/4 இன்ச்சு தான் முளைக்குது அப்படின்னு. முளைச்சாலே முடிஞ்சுது. ஆனால் இவருடைய பதில் எப்படி இருக்கு? போன ஆட்சியில் 3 இன்ச்சு முளைச்சதா? அதுக்கு தானே உங்களை கொண்டு வந்தோம். இதுவும் அந்த பழைய ஃபார்முலா தான். இங்கே பார் அங்கே பார், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன்னு நாயகனில் கமல் சொல்லுவார். அது மாதிரி அவனை பாருன்னா அவன் சரியில்லைன்னு தானே உங்களை ஓட்டு போட்டு கொண்டு வந்தோம். அவன் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்கள கொண்டு வந்தோம் இல்லை. நீ ஏதாவது பண்ணுவேன் தானே கொண்டு வந்தோம். நீ இருக்கிறதோட நாசமாக்கி வச்சுக்கிட்டு அவனை பார்த்தியா? அது பார்த்தியா? போன ஆட்சியில் இத்தனை கொலைகள் நடந்தது, போன ஆட்சியில் இத்தனை லாக்அப் டெத் நடந்தது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, என்னப்பா இங்கே இப்படி நடந்திருக்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூட பாரு, என்னப்பா லாக்அப் டெத் சாத்தான் குளத்தை பாரு அப்படின்னா அவங்களாம் தப்புன்னு தானே உங்களை கொண்டு வந்தோம். இந்த பண்ண மாட்டேன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததுனால தான். அப்போ இந்த விஷயங்கள்லாம் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாம் ஆல் இஸ் வெல் அப்படின்னு. ரொம்ப பேருக்கு என்னன்னா, முதல்வர் நம்மளை கண்டுக்கல, கவுன்சிலர் கூட பயப்பட மாட்டேங்கிறான் முதல்வருக்கு. அப்படி பயந்தா மாசத்துக்கு ஒரு நாள் நடக்கிற மன்ற கூட்டத்துக்கு எல்லா கவுன்சிலும் வரணும். அதோட வரணுங்க வேலை. ஒரு வேலையும் கிடையாது. மாசத்துல ஒரு நாள் தானேங்க. அதுல கூட 40% தான் அட்டண்டன்ஸ். அந்த 40ல் எதிர்கட்சிகள் இருக்கும். அப்போ நீங்கள் ஆளுங்கட்சின்னு பார்த்தீங்கன்னா 33% 35% தான். அப்போ மீதி ஆள்லாம் எங்கே போகிறீங்க? ஒரு பயம் இல்லை சிஎம்க்கு. இவங்களும் உளவுத்துறை ரிப்போர்ட்டோ எதுவுமே போடுறதில்ல, இல்லை பேப்பரில் வருது, அவர் தான் படிக்கிறதே இல்லையா? அதான் பேப்பரில் வருது, அதெல்லாம் பார்க்குறதும் என்ன ஆச்சு? கூப்பிடு மேயரை கூப்பிடு, அந்த யார் மண்டல பொறுப்பாளர் துணை மேயரை கூப்பிடு, யார் எங்கே இது ஆனால் அவனா போய் நிற்கிறீ, எங்கே வா அமைச்சர் சேகர் பாபு நீங்கள் வா, என்ன இது நேரு இங்கே வா, என்ன இது? ஒரு தடவை ஜெயலலிதா நடத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? கவுன்சிலர்கள் கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினாங்க. ஆமாம், தொலைச்சிருவேன். ஒவ்வொரு செய்தி எனக்கு வருது, எல்லாம் என்கிட்ட பேப்பராக இருக்குது, யார் யார் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், களைச்சி விட்டு போயிடுவேன். ஞாபகம் இருக்கா? அண்டு எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் ரொம்ப செயல்பட்டு தான் அந்த 2016 வெற்றியுமே கிடைச்சது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது ஓகே. ஆனால் 2016 பெரிய வெற்றிலாம் கிடையாது. 2015 வெள்ளத்துடைய பாதிப்பு சென்னையில் ரொம்ப அவர்களுக்கு நெகட்டிவாக தான் போச்சு. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி
முதல்வரே தலையிட்டு கவுன்சிலர்கள் கூட்டத்தை நடத்தி திட்டுற அளவுக்கு முதல்வர் இருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு யாரை பற்றி கவலைப்படுறதில்ல. நாங்கள் வரமாட்டோம். ஒரு கூட்டம் இல்லை, ஆரம்பிச்சதுலேருந்தே இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இல்லை வந்துட்டு கேன்டீனில் போய் உட்காந்துக்கிறது. தீர்மானங்கள் 10 நிமிஷம் 7 நிமிஷத்தில் தீர்மானங்கள் மொத்தமாக நிறைவேறது. அப்போ இவர்களுக்கு கார்பரேஷனை பற்றி என்ன தெரியும், என்ன இது கவுன்சிலர்களுக்கு? சரி அதெல்லாம் விடுங்க. அங்கெல்லாம் இல்லையா, நாங்கள் எப்போவுமே எங்கள் வார்டில் இருப்போம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜனங்களாக இருப்போம் அப்படின்னா அதுவும் கிடையாது. கவுன்சிலர் யாருன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, நீங்களே கூட ஒவ்வொரு வார்டுலையும் கவுன்சிலர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவரை தெரியுமான்னு கேட்டிங்கன்னா 90% தெரியாதுன்னு. அதுதான் இன்னைக்கு நிலமை. இது ஆனால் இவங்களுக்கு என்ன தைரியம் தெரியுமா, சென்னை எங்கள் கோட்டையா அப்படின்னு. அதில் ஓட்ட உள்ள போகுது. விஜய்லாம் இங்கே வந்தால் ஓட்ட தான், பெரிய ஓட்ட உள்ள தான் நடக்கும். சரி சார், இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த இதை நோக்கி போவோம். நன்றி சார். நன்றி.